ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாலிசில் படிக்கிற செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாம் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் எக்ஸாம் ரிசல்ட் செக் பண்ணுற அந்த வெப்சைட்டில் சின்ன ஒரு சேஞ்சஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதாவது சின்னதாக ஒரு மெயின்டெனன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அது என்னங்கிற பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் ரிசல்ட் எப்போ தான் ப்ரோ வரும் அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் இருக்கும். ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் தான் பார்த்துட்டீங்க அப்படின்னா அனாலிசில் படிக்கிற செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாம் எழுதிட்டு ரொம்ப நாளாக வந்து இப்போ ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸாம் ரிசல்ட் எப்போ வரும்னு எல்லாரும் ஒவ்வொரு நாளும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கும். பட் வந்து எக்ஸாம் ரிசல்ட் வரவே இல்லை. ஸோ நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த டயத்துக்கு எக்ஸாம் ரிசல்ட் வந்திருக்கணும். ஸோ அதே மாதிரி எல்லாரும் வந்து ரிசல்ட்டை வந்து செக் பண்ணி பார்த்துருப்பீங்க ஸ்டூக்கராப்பில், இல்லாட்டி வந்து அந்த ரிசல்ட் பார்க்குற பேஜில் வந்து. ஆனால் வந்து உங்களுக்கு பழைய ரிசல்ட் தான் வந்து அவைலபிளாக இருந்திருக்கும். ஸோ அதே மாதிரி இன்றைக்கும் அந்த மாதிரி நீங்கள் ரிசல்ட்டை வந்து செக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த மாதிரி இருந்திருக்காது. இன்றைக்கி வந்து ஒரு சேஞ்சஸ் இருந்திருக்கும். அது என்னென்னா, வெப்சைட் இஸ் கரண்ட்லி அண்டர் மெயின்டெனன்ஸ், வி வில் பி பேக் ஷார்ட்லி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது கரண்ட்டாக அவங்க வந்து அந்த வெப்சைட் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால கொஞ்ச நேரத்தில் வந்து இந்த வெப்சைட் வந்து நார்மல் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதிலே வந்து தேங்க்யூ ஃபார் யுவர் பேஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. தேங்க்யூ, பொறுமையாக இருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட அர்த்தம் என்னங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இது வந்து எதுக்கு பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் கொடுக்குற வந்து ஒவ்வொரு வெப்சைட்லேயுமே வந்து நடக்கும். ஸோ இந்த மெயின்டெனன்ஸில் ஒரு சில டைம் வந்து ஏதாச்சும் வந்து புதுசாக அப்லோட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா வந்து நம்மளுக்கு அந்த வெப்சைட்டில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்தால், இல்லாட்டி வந்து ஏதாச்சும் ஒரு சில சர்வர் இஷ்யூ இருந்தால் இந்த மாதிரி வந்து பண்ணுவாங்க. ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஏதாச்சும் அட்மிஷன் போடுறப்போ வந்து இந்த மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இல்லைனா வந்து ஏதாச்சும் நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணுறப்போ வந்து இந்த மாதிரி பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ இதில் மெயின்டெனன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு சில டைம் வந்து ரிசல்ட்ஸோட அந்த இது வந்து அப்லோட் பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லைனா பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கனெக்ஷன் இஸ் நாட் ப்ரைவேட் சொல்லி ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. ஸோ அதை கூட அவங்க சால்வ் பண்ணியிருக்கலாம். ஸோ அதனால் வந்து இந்த மெயின்டெனன்ஸில் எதுனாலும் வந்து அவங்க சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சில டைம் வந்து ரிசல்ட்டை கூட அப்லோட் பண்ணியிருக்கலாம். ஸோ ரிசல்ட் அப்லோட் பண்ணுறாங்கன்னா மெயின்டெனன்ஸ் கொடுக்காமலே பண்ணலாம்ல ப்ரோ அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டவுட் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் வந்து நிறைய ரெக்கார்ட்ஸ் அந்த நிறையா ரிசல்ட்டை வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் பண்ணால் தான் வந்து அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ மேபி வந்து அந்த ரீசனாக கூட இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த 2 ரீசனில் எதனால இருக்கலாம். ஸோ இது போக வேறு ரீசன் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன். ஸோ என்னோட தாட் படி இந்த மாதிரி தான் வந்து மெயின்டெனன்ஸ் கொடுத்தாங்கன்னா அதில் வந்து சில சேஞ்சஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி இந்த சேஞ்சஸ் வந்து எவ்வளோ நேரம் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3:10 5:30 வரைக்கும் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து அஃபிஷியலாகவே வந்து இன்ஸ்டியூஷன் மெசேஜில் வந்து கொடுத்துட்டாங்க. இது வந்து அந்த ரிசல்ட் பார்க்குற பேஜ்லேயே வந்து நம்மளுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி வந்து இருந்துச்சு. டியூ டு சர்வர் மெயின்டெனன்ஸ் வில் பி நாட் அவைலபிள் பிட்வீன் அந்த டைம் வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ நிறைய பேர் வந்து செக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதை வந்து நோட் பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மெயின்டெனன்ஸ் பற்றி எதுவும் வந்து தெரிஞ்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஆனால் வந்து நிறைய பேர் வந்து ரிசல்ட் எப்போ வரும் கேட்டுட்டு இருந்தீங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ சார் நிறைய மெயின்டெனன்ஸ்லாம் பண்ணியிருக்கிறத பார்த்தா கண்டிப்பாக வந்து இந்த வீக்கில் ரிசல்ட் வரதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ புரிஞ்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இது மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திப்போம்.